ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அழகழகு பாண்டியன் ஸ்டோரி இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு மாதிரி அந்த இதில் ரொம்ப ஜாலியாக டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை மலர் வந்து பாட்டெல்லாம் பாட, அதுக்கப்புறம் மீனா செந்திலாம் டான்ஸ் ஆட, இதை பார்த்த பாக்யராஜ் அப்பாவும் அம்மாவும் வந்து பற்றியா நம்ம வீட்டு மானத்தை எப்படியெல்லாம் கப்பல் ஏற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சத்தம் போடுறாரு. என்ன இதுதான் வந்து எங்களை ரூமில் அடைச்சி வச்சுட்டு நீங்கள் இப்படி தான் சந்தோஷமாக இருப்பீங்களா, இப்படி தான் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பீங்களா, என்ன மலரே அப்படி இப்படின்னு சத்தம் போட மலர் என்ன பண்ணுறாங்க, சைலண்ட்டாக நின்றுடுறாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ சமாதானப்படுத்தி செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டு சாப்பிட போனால் அங்கே ஆளுக்கு ஒன்று ஒன்று ஆர்டர் பண்ண, ஐயோ இவ்வளோ காசு செலவாகும் அவ்வளோ காசு செலவாகுன்ற மாதிரி பாக்யராஜ் அம்மா புலம்புறாங்க. அவங்க ஒரு ஃப்ரைட் ரைஸ் தான் கேட்பாங்க மலர், அதுக்கே எதுக்கு அதெல்லாம் வாங்கிட்டு இருக்கு அப்படி இப்படின்ற மாதிரி சொல்ல, கடைசி டைமில் அந்த அவங்க ஃப்ரைட் ரைஸே வேணான்ற லெவலுக்கு போயிடுவாங்க. அப்புறம் மதியம் தான் என்ன பண்ணுவாங்க, கடைசி டைமில் சொல்லி அவங்களுக்கு அந்த ஃப்ரைட் ரைஸை வாங்கி கொடுப்பாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பீச்சுக்கு போவாங்க. இவங்களும் வரமாட்டாங்க பீச்சுக்கு, ஆனால் அவங்களையும் சந்தோஷமாக இருக்க விடாமல் சீக்கிரம் வாங்கன்ற மாதிரி இந்த பக்கம் இவங்களை தொந்தரவு பண்ணி ஒரு வழியாக பீச்சிலேருந்து கிளம்பி எல்லாரும் அவங்க வண்டிக்கே போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கதிர் என்ன பண்ணுறாரு, இவரை கூட்டிகிட்டு போய் ஆப்ரேஷன் தேட்டரில் விட்டுருப்பார் இல்லையா, நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சு அவரை கொண்டு வந்து வார்டில் விட்டுருவாங்க. அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நான் வந்து எவ்வளோ உங்கள் வீட்டை அசிங்கப்படுத்தினாலும் நீ இன்னைக்கு என் கூட இருந்து என்னை காப்பாற்றிருக்க, அதுன்னு நன்றிலாம் சொல்கிறாரு. கதிரும் வந்து அப்படிலாம் சொல்லாதீங்க நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, மெடிசன் இல்லைன்ட்டு இவர் இந்த பக்கம் மெடிசன் வாங்குறதுக்காக கடைக்கு வந்திருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்புறம் பார்த்தா பாக்யராஜ் அம்மா லிஸ்ட்டே போடுறாங்க, இதை சமையல் பண்ணு அதை சமையல் பண்ணு அப்புறம் பெட்ஷீட்டை எடு அப்படி இப்படின்னு சொல்ல, மதியம் ஒரு கட்டத்துக்கு மேலே இதெல்லாம் நீங்கள் எப்படிங்க தாங்குறீங்க, இவ்வளோ வேலை வாங்குறாங்க, பழகிடுச்சு மதியம் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேஷுவலாக இவங்களும் சமைக்க போயிடுறாங்க. இந்த பக்கம் செந்தியில் வந்து கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் விடுறதுக்காக சுரேஷ் இந்த பக்கம் கிளம்பி வராரு. அப்புறம் கொண்டு போய் விட்டுட்டு வரும்போது என்ன ஆகுது, செந்திலும் மெடிசன் வாங்கிட்டு வரும்போது ஒரு சின்ன ஒரு பைக்காரர் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பார். அதை வந்து என்ன பண்ணுறாரு சுரேஷ் வந்து சமாதானப்படுத்தி, சுரேஷ் வந்து இவரை கேட்குறாரு, கதிரை நீங்கள் எந்த ஊர் அப்படி இப்படின்னு கேட்க, சிவகங்கை அப்படின்னு சொல்லி, எதுக்காக வந்திருக்கீங்கலாம் கேட்க, அப்போ இந்த மாதிரி சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் ஒய்ஃபோட அப்பாவை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் பண்ணியிருக்கோம், அதனால தான் அங்கே யாரும் இல்லைன்னதோ பதட்டில் வந்துட்டேன், என் மேலே தான் தப்புன்ற மாதிரி சொல்ல, அப்போ சுரேஷ் சொல்கிறாரு, ஏதாவது ஒன்றுனா அம்பத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் தான் எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்தி அவர் அனுப்பி வைக்கிறாரு. அப்படியே இன்னைக்கான எபிசோடையும் முடிக்கிறாங்க. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.